Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரிஸோட இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஸ்ட்ராங் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குரிய ப்ரோக்ராம். நம்ம கோடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கொடுக்குற இன்புட் 145, அதாவது 145 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஸ்ட்ராங் நம்பராக இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுத்த இன்புட்டில் உள்ள டிஜிட்ஸை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்கணும். 145ல் 1 தனியாகவும் 4 தனியாகவும் 5 தனியாகவும் பிரிச்சிடணும். பிரித்த அந்த இண்டிவிஜுவல் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்டுக்கும் ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1க்கு ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 4க்கு ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 5க்கும் ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லா டிஜிட்டோட ஃபேக்டோரியல் வேல்யூஸையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்குது இல்லை, அந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த இன்புட்டும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்த இன்புட் ஒரு ஸ்ட்ராங் நம்பர். அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டில் உள்ள டிஜிட்ஸை தனியாக பிரித்த அந்த டிஜிட்ஸுக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லா டிஜிட்ஸோட ஃபேக்டோரியல் வேல்யூவையும் ஆட் பண்ணால் நம்ம கொடுத்த நம்பர், அதாவது ஒரிஜினல் நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம கோடிங் பார்க்கலாம். ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, ஆர்கியூமெண்ட் நேம் வந்து நம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட் டேட்டா டைப்பு. இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனில் என் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்டர் த நம்பர் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்ட்ரீம். ரன் டைமில் என் வேல்யூ கெட் பண்ணுறேன். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எங்கே இருக்குதுன்னு கண்ட்ரோல் சர்ச் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது என் அப்படிங்கிற நம்ம கொடுத்த இன்புட்டை கேரி பண்ணிவிட்டு போகும். ஸோ இப்போ இங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே போயிடும்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு போயிடும். நான் கொடுத்த இன்புட் என் வேரியபிளில் உள்ள வேல்யூ நம் அப்படிங்கிற இந்த ஆர்கியூமெண்ட்டில் இப்போ ஸ்டோர் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஐ வேரியபிள், ஃபேக்ட் வேரியபிள், சம் வேரியபிள், ரிமைண்டர் வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சம் வேரியபிளை நான் 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒயில் லூப்போட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம் வேரியபிளில் உள்ள வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும். இந்த ஒயில் லூப்பிலோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு என் வேல்யூ 145 இருந்தால் எப்படி மேனிப்புலேஷன் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டோம் இல்லைங்களா. அப்போ நம்மில் வந்து இப்போ 145 அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும். சம் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். நம் கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும். இப்போ நம்மில் வந்து 145 இருக்குது. ஸோ 145 கிரேட்டர் தென் 0, இந்த எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறனால ஒயில் லூப்புக்குள்ளே கண்ட்ரோல் வருது. ஐயை வந்து 1னும் ஃபேக்டை வந்து 1னும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ரிமைண்டர் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம் மாடுலஸ் 10 இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணிங்கன்னா 5 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ 5ன்ற வேல்யூ ரிமைண்டரில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த ஒயில் லூப்புக்குள்ளே இன்னர் ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிலில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரிமைண்டர் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஐயில் வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது, ரிமைண்டரில் 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறனால லூப்பில் கண்ட்ரோல் வந்துடும். இங்கே வந்து நம்ம ஃபேக்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை மேனிப்புலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஐ இன்ட்டு ஃபேக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஐ வேல்யூ வந்து 1, ஃபேக்ட் வேல்யூ 1. அப்போ 1 × 1 1. ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ + 1 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அகெயின் கண்ட்ரோல் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரிமைண்டர். அப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறனால செகண்ட் இட்ரேஷனுக்குள்ளே வருது கண்ட்ரோல். ஃபேக்டோட வேல்யூ வந்து எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னா ஐ இன்ட்டு ஃபேக்ட். இப்போ ஐயோட வேல்யூ 2 இல்லைங்களா. இப்போ 2 × 1 2ன்னு ஆகிடும். ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணனால 3ன்னு சொல்லி அப்டேட் ஆகிடும். ஸோ அகெயின் வந்து கண்ட்ரோல் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். அப்போ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறனால தேர்ட் இட்ரேஷனுக்குள்ளே வருது. ஃபேக்ட் வேல்யூ இப்போ எப்படி அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு ஃபேக்ட். ஐயோட வேல்யூ 3, ஃபேக்டோட வேல்யூ 2.
3 into 2 6 ஆகிடும். I increment I 4 வந்திருக்கும். அகைன் கண்ட்ரோல் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். I less than or equal to remainder. 4 less than or equal to 5. கண்டிஷன் எவலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறனால ஃபேக்ட் எப்படி அப்டேட் ஆகும்னா 24 அப்டேட் ஆகும். I வந்து 5 அப்படின்னு அப்டேட் ஆகும். கண்ட்ரோல் அகைன் கண்டிஷனை செக் பண்ணோம். I less than or equal to remainder வேல்யூ. இப்போ 5 less than or equal to 5. ஃபேக்ட் வந்து 120 அப்டேட் ஆகிடும். I வந்து 6ன்னு அப்டேட் ஆகும். அகைன் கண்ட்ரோல் 6 வேல்யூவை கேரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணோம். 6 less than or equal to 5. கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால இன்னர் ஒயில் லூப் எண்ட் ஆகிடும். ஸோ இந்த இன்னர் ஒயில் லூப்போட எண்டில் ஃபேக்ட் வேல்யூ எப்படி அப்டேட் ஆகிருக்கும்னா 120 அப்படின்னு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அதாவது நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த இன்புட்டில் உள்ள லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லைங்களா 5, அந்த 5ன்ற இந்த வேல்யூவோட ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த இன்னர் ஒயில் லூப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே அவுட்டர் லூப் வந்துடுது இல்லைங்களா. இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஃபேக்ட். சம்மில் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 ப்ளஸ் ஃபேக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. 0 ப்ளஸ் 120 ஆட் பண்ணோம்னா 120 அப்படிங்கிறது சம்மில் போய் இப்போ அப்டேட் ஆகிடும். நம் எப்படி அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம் டிவைடட் பை 10. இப்போ கோஷியன்ட் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் இல்லைங்களா 14. 145லேருந்து 14 அப்படின்னு நம் வேல்யூ அப்டேட் ஆகிடும். இதுதான் அவுட்டர் ஒயில் லூப்போட ஃபஸ்ட் இட்ரேஷனுடைய ரிசல்ட். அகைன் அவுட்டர் ஒயில் லூப்பில் இப்போ நம் வேல்யூ எவ்வளவா இருக்கும் 14 கிரேட்டர் தென் 0. கண்டிஷன் எவலுவேஷன் ரிசல்ட்டு ட்ரூவாக இருக்கிறனால உள்ளே வந்துடுது. இப்போ அகைன் வந்து ஐயோட வேல்யூ இனிஷியலைஸ் ஆகும் 1, ஃபேக்ட் வேல்யூவும் இனிஷியலைஸ் ஆகும் 1, ரிமைண்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் ஆகும். இங்கே வந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், நம் மாடுலஸ் 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ரிமைண்டர் வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும் 4ன்னு. ஸோ 4 வந்து இப்போ ரிமைண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து இன்னர் ஒயில் லூப். இன்னர் ஒயில் லூப்பில் I லெஸ் than or equal to ரிமைண்டர் கண்டிஷன் எவாலுவேட் பண்ணோம். எக்ஸ்பிரஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறனால உள்ள ஃபேக்ட்டுக்கு வரும். ஃபேக்ட்டு வந்து 1 into 1 அப்டேட் ஆகும் 1ன்னு சொல்லி. I வேல்யூ 2 ஆகும். ஸோ I வேல்யூவை கேரி பண்ணிவிட்டு கண்டிஷன் அகைன் செக் பண்ணோம். இப்போ 2 less than or equal to 4. கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறனால செகண்ட் இட்ரேஷன் உள்ளே வந்து ஃபேக்ட் வந்து 2ன்னு அப்டேட் ஆகும். I வந்து 3ன்னு அப்டேட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூவை கேரி பண்ணிவிட்டு இங்கே வரும். I less than or equal to ரிமைண்டர் வேல்யூ. அப்போ 3 less than or equal to 4. கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறனால ஃபேக்ட் வந்து 6ன்னு அப்டேட் ஆகிடும். I வந்து 4ன்னு அப்டேட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 4 கேரி பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறனால ஃபேக்ட் வந்து 24ன்னு அப்டேட் ஆகும். I வேல்யூ 5ன்னு அப்டேட் ஆகும். ஸோ அகைன் 5 கேரி பண்ணிவிட்டு இங்கே கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ 5 less than or equal to 4. ஸோ இந்த கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்ன்றனால இன்னொரு ஒயில் லூப் எண்ட் ஆகிடும். அப்போ இன்னர் லூப்போட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேக்ட் வேரியபிளில் 24ன்னு அப்டேட் ஆகிருக்கும். சம் இந்த வேரியபிளில் சம் ப்ளஸ் ஃபேக்ட். சம்மில் ஆல்ரெடி வந்து 120 இருக்கும். இப்போ ஃபேக்டில் உள்ள வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா 144ன்னு அப்டேட் ஆகும். நம் வேரியபிளில் நம் டிவைடட் பை 10. இப்போ நம்மில் பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அவுட்ரு ஒயில் லூப்போட தேர்ட் இட்ரேஷன் இது. நம்மில் வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் அகைன் ட்ரூ அப்படிங்கிறனால கண்ட்ரோல் உள்ளே வந்து ஐயோட வேல்யூ 1ன்னும் ஃபேக்டோரிய வேல்யூ 1ன்னும் இனிஷியலைஸ் ஆகும். ரிமைண்டர் வந்து நம் மாடுலோ ஆப்ரேட்டர் 10. ரிமைண்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இன்னர் ஒயில் லூப்பு I லெஸ் than or equal to ரிமைண்டர். இப்போ 1 less than or equal to 1. கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறனால ஃபேக்ட் எப்படி கால்குலேட் ஆகும்னா 1ன்னும் I வந்து 2ன்னும் அப்டேட் ஆகும். ஒயில் அதாவது இன்னர் ஒயில் லூப்போட செகண்ட் இட்ரேஷனில் கண்டிஷன் செக் பண்ணோம். I less than or equal to ரிமைண்டர். ஸோ 2 less than or equal to 1. கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகிறனால இன்னர் ஒயில் லூப் எண்ட் ஆகிடும். இன்னர் லூப்போட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டில் 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இன்னர் ஒயில் லூப்லேருந்து டெர்மினேட் ஆகி வெளியில் வந்து சம் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் சம்மில் ஆல்ரெடி வந்து 144 இருக்கும். ஃபேக்டில் இப்போ 1 இருக்குது. ஸோ இடத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 145 அப்படிங்கிற ரிசல்ட்டு சம்மில் போய் அப்டேட் ஆகிடும். நம்மில் பார்த்தீங்கன்னா நம் டிவைடட் பை 10. இப்போ 1 டிவைடட் பை 10ன்னா கோஷியன்ட் வேல்யூ 0. அப்போ அவுட்ரு ஒயில் லூப்பும் எண்ட் ஆகிடும் இல்லைங்களா. நம்மளோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் தான் அவுட்ரு ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் ஒயில் லூப்பும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவுட்ரு ஒயில் லூப்பும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவுட்ரு ஒயில் லூப்போட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சம் வேரியபிளில் 145 இருக்குது. இப்போ நம்ம கொடுத்த இன்புட்டில் 145 கொடுத்தோம். நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்த சம் வேரியபிளில் உள்ள வேல்யூ 145. அப்போ 145ன்ற நம்பர் ஸ்ட்ராங் நம்பர்.
இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சம் அப்படிங்கிற வேரியபிள் உள்ள வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சம் வேரியபிளில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 145 இருக்குது. அந்த வேரியபிளில் உள்ள வேல்யூவை கேரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? அப்போ 145 = 145. அதாவது நம்ம கொடுத்த இன்புட்டில் உள்ள டிஜிட்ஸை பிரித்து ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி வந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கிவன் நம்பர் பர்சன்டேஜ் டீனில் நம்ம கொடுத்த இன்புட் இருக்கும் இல்லைங்களா, 145 இஸ் அ ஸ்ட்ராங் நம்பர்னு வரணும். இல்லைன்னா the given number is not a strong number அப்படிங்கிற மாதிரி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்டர் த நம்பர் 145. the given number 145 is a strong number. ஓகே, இப்போ இன்னொரு இன்புட் கொடுக்குறேன். 2வும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் நம்பர் தான். இப்போ நம்பர் 6 கொடுக்குறேன் இன்புட்டாக. 6 வந்து நாட் அ ஸ்ட்ராங் நம்பர். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.